அப்போ என்ன சப்ஜெக்ட் பார்க்குறோம் அப்படின்னா ஜியாகிரபி, புவியியல். அப்போ ஆவரேஜா பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 12 கொஸ்டின்ஸ் வரும். இது குரூப் 2, குரூப் 4 விஎல், ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 7 கொஸ்டின்ஸ் வரும். அப்போ நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஒரு வெற்றி தீர்மானிக்கிற இடத்துல அந்த ஜியாகிரபி சப்ஜெக்ட்ஸ் புவியியல். சரிங்களா? இதுக்கு என்ன புத்தகங்கள் படிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் புத்தகங்கள் வந்துட்டு பாட புத்தகங்கள், பெரிய சப்ஜெக்ட் புத்தகங்கள், இந்த அளவு புத்தகங்கள்லாம் வந்துருக்கு. அப்போ அந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கு, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்துக்கு, அந்த பாடத்திட்டத்தில் என்னென்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸ் இருக்கக்கூடிய புத்தகங்கள். அப்போ 6லேருந்து 12 வரைக்கும் என்னென்ன புவியியல் புத்தகங்கள் இருக்கும் ஜியாகிரபி. அப்போ அந்த புவியியல் புத்தகங்கள், அதாவது சமூக அறிவியல் வரும் 10ஆம் வரைக்கும். சரி, பாருங்க. புவியியல் ஜியாகிரபி அப்படின்னா எதாவது படிக்கணும் அப்படின்னா பூமி பற்றி படிக்கணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமி, அப்போ அந்த புவியியல் பூமி, அப்போ அதை பற்றி படிக்கிறது புவியியல். இந்த புவியில மட்டும் 3 படிக்கலாம். ஒன்று உலகத்தை பற்றி படிக்கிறது, உலக புவியியல், வேர்ல்ட் ஜியாகிரபி. அப்போ உலக புவியியல். இந்த புவியியல் அமைப்பு இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு பேர் இந்திய புவியியல், இந்தியன் ஜியாகிரபி. அப்புறம் உலகம், இந்தியம், அதுக்கப்புறம் 3வது சுற்றுச்சூழல், என்விரான்மெண்ட். உலக புவியியல், இந்திய புவியியல், 3வது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் சொல்லக்கூடிய இந்த டாபிக் சயின்ஸ் அறிவியல் வரும். நாம நம்மளுடைய ஜாதகத்தில் இது 3 சேர்த்து படிப்போம். அப்படி பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு நார்மலாக விஓ குரூப் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 தான் ஆன்சர் பண்ணுவோம். இந்த சுற்றுச்சூழல் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் சேர்த்து போகலாம். அப்போ 10 கொஸ்டின் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் சேர்த்து நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரி, அப்போ பேசிக்காக வந்துட்டு உலக புவியியல், இந்திய புவியியல், சுற்றுச்சூழல் உள்ள போயிடலாம். இதோட பாடத்திட்டத்தை உள்ள எடுத்தாப்பா. ஃபர்ஸ்ட் உலக புவியியல், வேர்ல்ட் ஜியாகிரபி. சரி, அப்போ உலகம் அப்படின்னா பூமி, பூமி அதான். நம்ம பூமியை சுற்றி என்ன இருக்கு அப்படின்னா வளிமண்டலம் காத்திருக்கு. அப்போ அட்மாஸ்பியர், வளிமண்டலம். அப்புறம் பூமியில பெரும்பான்மை என்ன இருக்கு அப்படின்னா தண்ணி இருக்கு. வாட்டர், நீர். எவ்வளவு பர்சன்ட் தண்ணி இருக்கு அப்படின்னா 71% தண்ணி இருக்கு. அப்புறம் ரொம்ப கம்மியா என்ன இருக்கு அப்படின்னா நிலப்பரப்பு இருக்கு. ஒரு லேண்ட், நிலம், அது எவ்வளவு சதவீதம் இருக்கு அப்படின்னா 29% இருக்கு. அப்போ இந்த உலக புவியியல் அப்படின்றது இந்த பூமியை பற்றி படிக்கிறது. பூமியை சுற்றி வளிமண்டலம் இருக்கு. அப்புறம் பூமியில பெரும்பான்மையா தண்ணி இருக்கு 71%, நிலம் 29% இருக்கு. அப்போ இதுதான் எனது உலக புவியியல். சும்மா இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உலகலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா காற்றை பற்றி படிக்கணும். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா காலநிலைகள், கிளைமேட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எதை பற்றி படிக்கிறது அப்படின்னா காற்று, வளிமண்டலம், காலநிலைகள். பாருங்க, அப்போ இந்த காற்று வந்து பூமியில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் தான் காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. காலநிலைகள்.
ஸோ இதுக்கு ஒரு இன்னர் சிலபஸ். ஸோ அதெல்லாம் டெத்தில் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி குரூப் இருக்கணும். எல்லாமே அடிக்கடி கேட்கறது வளிமண்டல அடுக்குகள் மற்றும் வாயுக்கள். வளிமண்டலத்துன்னு பார்த்தோம், என்னென்ன அட்மாஸ்பியர் லேயர்ஸ் இருக்கு, அப்புறம் என்னென்ன கார்பன் கேஸ் வாயுக்கள் இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் சிலபஸ். அடிக்கடி என்ன கொஸ்டின் கேட்போம் அப்படின்னா வளிமண்டலத்தில் முதல் அடுக்கு என்ன, அப்புறம் மேல கடைசி அடுக்கு என்ன, எந்த அடுக்குல ஓசோன் இருக்கு, எந்த அடுக்குல மழை பெய்யுது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அடிக்கடி வரும். அவர் வளிமண்டலத்துக்கு என்னென்ன காற்றுகள் இருக்கு, எவ்வளோ என்ன யாருக்கு எவ்வளோ மாசம் இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அப்போ ரொம்ப முக்கியமான வளிமண்டல அடுக்கு வாயுக்கள். இது சைஸ் அவங்க சைஸ் டாப்ல வரக்கூடிய இருப்பாங்க. பார்ப்போம். ரெண்டாவது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான அந்த வளிமண்டலம், அதில் இந்த வாயுக்கள் இருக்கு. இந்த வாயுக்கள்லாம் கிடைமட்டமாக நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் காற்றுகள், விண்ட்ஸ். இது வளிமண்டல அடுக்குகள் மற்றும் வாயு. என்னென்ன வாயு எவ்வளோ மாசம். ரெண்டாவது காற்றுகள், பூமியில என்னென்ன காற்று வீசுது. இப்போ அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா தான். அப்போ உலகத்தில் என்னென்ன காற்று வீசுது. உதாரணத்துக்கு வியாபார காற்று, வாணிப காற்று சொல்லுவாங்க, ட்ரேடர்ஸ். மேற்கு கிழக்கு வீசும், மேற்கு காற்று வெஸ்டர்ன் வீசு. அப்புறம் துருவ பகுதி கீழே வீசும், அதாவது துருவ காற்று இந்த மாதிரி காற்று வீசுது, நிலத்தல் காற்று. அப்புறம் சீசன் வீசக்கூடிய பருவ காற்று, மான்சூன். நம்ம இந்திய காலத்தில் கூட பருவ காற்றுன்னு சொல்லக்கூடிய கிளைமேட்லாம் இருக்கு. அது போக உலகம் முழுவதும் சின்ன சின்ன லோக்கல் விண்ட்ஸ் வீசுது. உதாரணம் இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜஸ்தான் பாலைவனத்தில் பீகார் ஒரு காற்று வீசுது. அப்படின்னா ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளூ பெட்டு. இப்போ கூட ரீசெண்டாக பீகாரில் ட்ரெயினில் போன 5 தமிழர்கள் காற்று பட்டு ஹீட் மேலே இறந்து சொன்னாங்க. ஸோ அது காரணமான காற்று என்ன அப்படின்னா ப்ளூ. இந்த மாதிரி இறந்துருக்காங்க. ஆப்பிரிக்காவில் வீசக்கூடிய சிவாக்கோ, ஆலிஸ் மலைகளில் வீசக்கூடிய வெஸ்டர், இந்த மாதிரி காற்றுல எங்கே வீசுது, பொறுத்துக்களை எவ்வாறு கேட்பான். அப்போ இந்த மாதிரி காற்றுகளை பற்றினா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் படிக்க போகிறோம். அப்புறம் மழை எப்படி பெய்யுது, ரெயின்ஃபால், மழை பெய்தல். என்னடா மழை பெய்யுது. உதாரணத்துக்கு கடந்த மார்ச் 3ஆம் தேதி நடந்த குரூப் துணைக்கடல் பிஎஸ்சி எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ பூமத்திய பெய்யக்கூடிய மழை என்ன வகையான மழை இருக்கலாம். சரிங்களா, அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெப்பச்சலன மழை என்று சொல்லுவாங்க. கன்வென்ஷனல் டைப் ஆஃப் ரெயின்ஃபால். அப்படின்னா ஹீட் அதிகமாகி தண்ணி ஆவியாகி அன்னைக்கே ஒரு 10 மணி ஹீட் அதிகமாகி அன்னைக்கே ஒரு 12 மணிக்கு வேகத்தை உருவாக்கி 4 மணிக்கு மழை தரும். அப்போ இதுக்கு பேர் தான் தெர்மல் கன்வென்ஷனல் கரண்ட். தண்ணி ஆவிக்கு மேலே போட்டு இந்த மழைக்கு பேர் வெப்பச்சலன மழை என்று சொல்றாங்க. அதுதான் எக்ஸாம்பிள் கேட்கலாம். அப்போ நிறைய டைப் இருக்கு. ஊர மழைன்னு சொல்றாங்க, ரெயின்ஃபால். புயல்னால நிறைய மழை உருவாகும் ரெயின்ஃபால். தமிழ்நாட்டுக்கு அதிக மழை தர்றதுல உள்ள வெப்பச்சலன மழை, இன்னொன்று புயல் மழை. சரிங்களா, சரி. அந்த மாதிரி என்னென்ன மழை பெய்தல் இருக்கு. அப்புறம் உலக காலநிலை, வேர்ல்டு கிளைமேட். அப்போ உலகத்தில் எந்தெந்த நாட்டில் என்னென்ன காலநிலை இருக்கு. ஸோ அதை யார் சொல்லியிருக்கா உலக காலநிலை அப்படின்னா கோப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன சொல்லுவாங்க, குரூப்ல கேட்டுங்க அந்த கூறிய கோப்பன். அப்போ கோப்பன் காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அது கூப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இதில் கொஸ்டின்ஸ் என்ன அவ்வளோங்களா, இந்த பசுமை மாறாக்காடு எவர்கிரீன் ஃபாரஸ்ட் எந்த இருக்கு, அது கேரக்டர் என்ன, உலகத்தில் என்னென்ன புல்வெளிகள் இருக்கு, இது பேர் என்ன, கொஸ்டின்ஸ் வரும். சவான புல்வெளிகள், ஸ்டெப்பீஸ், குறைஸ், மாப்பாஸ், இந்த மாதிரி புல்வெளிகளாக இருக்கு. உலகத்தில் எந்தெந்த பகுதியில் என்னென்ன பாலைவனம் இருக்கு, அது போக எங்கே மீன் பிடித்தல் நடக்குது. இந்த மாதிரி வேர்ல்டு கிளைமேட் பற்றி நார்மலாகவே கொஸ்டின்ஸ் வரும். அப்போ அதான் உலக காலநிலை. அப்புறம் வேற என்ன பாயிண்ட் அப்படின்னா ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹியூமிடிட்டி. நம்ம வளிமண்டலத்தில் எவ்வளவு நீராவி இருக்கோ அதான் ஈரப்பதம். ஈரப்பதம் என்பது விதமான திரவமாக வாயு அப்படின்னா மாய்ச்சர் அப்படின்னா என்னது, ஒரு வாயு வழி. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் காலநிலை வருவாங்க. சரிங்களா, அதாவது காற்று அடுத்து நிலம் பற்றி படிக்கணும். நிலம் அப்படின்னா பூமியோட நிலத்தோட்டம். உதாரணத்துக்கு பூமிக்குள்ள 29
50% லேண்ட் இருக்கு. அது பூமியை குறிப்பிட்டு சொல்ற பாருங்க. பூமிக்குள்ள நமக்கு இந்த 2 கொஸ்டின் வரும்னா பூமிக்குள்ள என்னென்ன அடுக்குகள் இருக்கு? 14 கிலோமீட்டர், 2900 கிலோமீட்டர்ஸ், 6400 கிலோமீட்டர். எர்த்தோடைய பூமியுடைய சராசரி ஆரம் பார்த்தீங்கன்னா 6400 சொல்லுவாங்க. சராசரி எக்ஸாக்டானா 6371. அப்போ விட்டா என்ன 12800. அப்போ இதுக்குள்ள நிறைய பூமிக்குள்ள அடுக்கு இருக்கு. அப்போ இந்த அடுக்குகள் என்ன? இந்த அடுக்குகள் என்ன காலப்போது இந்த அடுக்குகளை கீழே கூட என்ன நிலநடுக்கம் உருவாகுது. அப்புறம் எரிமலை வெடிப்புனா என்ன? அப்புறம் இந்த நம்ம உட்கார்ந்த இந்த பூமியோட இந்த மேல் லேயர் க்ரஸ்ட் சொல்லுவாங்க. மேலோட எப்படி நகருது? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அப்போ இதோட சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த நிலத்தடி இருக்குது புவி உள்ளமைப்பியல், ஜியோ மார்பாலஜி அப்படின்னா நிலத்தடி படிக்கிறது, நிலத்தோற்றங்கள், பிளாட்ஃபார்ம்ஸ். புவி உள்ளமைப்பியல் இதுக்கு ஒரு இன்னொரு சிலபஸ் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பூமியுடைய நிலத்தோற்றங்கள், அப்போ உள்ள அடுக்கு, அதாவது இன்னர் லேயர்ஸ், உள் அடுக்குகள். அப்போ எல்லா அடுக்குகள் மேலே சொல்லுவாங்க, அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க, நாட்கள், அப்புறம் இன்னும் உள்ள இருக்கக்கூடிய கரு அப்படின்னு சொல்லக்கூடிய பூலம். அப்போ இந்த மாதிரி உள்ளடுக்கு அது சின்ன சின்ன அடுக்குகள் இருக்கு. இந்த மேலோட்டிய கவசத்தை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா மோகரோகி அப்படின்னு சொல்லுவாங்க. மோகரோகி போது அதுக்கப்புறம் கவசத்தை கருவி இருக்கக்கூடிய உடன்பெருக் சொல்லுவாங்க. உடன்பெருக் போது இந்த மாதிரி நிறைய அடுக்குகள்லாம் இருக்கு. நம்ம கோடுகள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி பூகம்பம் உருவாகுது, நிலநடுக்கம். அப்போ இதுல பொறுத்த நிலநடுக்கம் உருவாகக்கூடிய கேட்பாங்க. நிலநடுக்கம் உருவாகக்கூடிய ஃபோக்கஸ் சொல்லுவாங்க. பூமிக்கு உள்ள இருக்கு. இந்த நிலநடுக்கம் பூமியோட மேற்பரப்பு வந்தடைந்தால் எபிசென்டர் எப்படி சொல்லுவாங்க. அப்போ நிலநடுக்கம் எப்படி உருவாகுது, உலகத்திற்கு அதிகமான நிலநடுக்கம் நடக்கும். சுனாமி அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த நிலநடுக்கம் பசிபிக் பெருங்கடல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எரிமலை எப்படி இருக்கும், நிலநடுக்கம் இருக்கும். அப்போ அதனால சுனாமி இருக்கும். அப்படி இதெல்லாம் என்ன சொல்றாங்க, நிறைய எரிமலை தீவு இருக்கு. அதனால இந்த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க, நெருப்பு வளையம். ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கணும். அப்போ என்னென்ன வகை இருக்கு, இந்த நிலநடுக்கம், பூகம்பம், என்ன காரணம், இதனால என்ன விளைவு பார்க்கணும். அப்புறம் இதோட தொடர்புடைய வல்கானிசிட்டி, எரிமலை வெடிப்பு, எரிமலை வெடிப்பப்போ என்ன நடக்கும், என்னென்ன வாயுகள் வெளியே வரும், எரிமலைகளோட வகைகள் என்னென்ன. உதாரணத்துக்கு செயல்பாடு எரிமலை சொல்லுவாங்க. வெடிச்சு செலுத்தி வெளியில் வந்துட்டு வெளியில் பாறைகள் வரும். பாறைகள் உள்ள இருந்த ஆத்மா வெளியில் இருந்த லாபா. சரி, அதனால உலகத்தில் பெரிய பெரிய எரிமலை வெடிப்பு நடக்குது. உதாரணம் பார்த்தீங்கன்னா மௌன லாபா அப்படின்னு சொல்லி ஒரு எரிமலை பசிபிக் பெருங்கடல் இருக்கு. அதுதான் உலகத்தோட பெரிய எரிமலை சொல்றோம். இந்தியாவில் ஒரு எரிமலை அடிக்கடி என்ன கேட்பாங்கன்னா, இந்தியாவில் ஒரே செயல்பாடு எரிமலை அப்படின்னா பாரத் தீவுகள் ரொம்ப பண்ணிக்கலாம் கேட்கலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு எரிமலை இருந்துச்சு. ஒரு நாள் எரிமலை இருந்துச்சு, நீங்கள் செயல்பட்டு உதாரணத்துக்கு திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் எரிமலை ஏற்பட்டது அப்படின்னு செயல்பட்டு. அப்போ அந்த எரிமலை செயல்பாடு எரிமலை மதுராயிரம் செயல்பாடு இருக்கும். அப்புறம் என்ன ஆகிடும், சைலண்டாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் திடீர்னு வெடிச்சிடணும். அதுக்கு உடல் எரிமலை அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஜப்பானில் ஃபிசி எரிமலை சொல்லக்கூடியது உடல் எரிமலை அதனால நம்ம அதோட வெடிச்சிருக்கோம். அப்புறம் செயற்கை விடும். அப்புறம் செயற்கை எரிமலை சொல்லுவாங்க. தமிழ்நாடு திருவண்ணாமலை ஒரு காலத்தில் இருந்த சின்ன அதோட எக்ஸ்ட்ரீம் தொடங்கும் செயற்கை எரிமலை. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் இந்த கண்டம் எப்படி நகருது அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட நகரும் கோட்பாடு, கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி, கண்ட நகர்வு கோட்பாடு, டெக்டானிக்ஸ் சொல்லுவாங்க. அப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும்
இந்த முதல் 100 கிலோமீட்டர் இது பேர் என்ன அப்படின்னா லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டத்தட்டுக்கள். இப்போ பூமியை பொறுத்தவரைக்கும் 6 பெரிய தட்டுகள், 6 மேஜர் பிளேட்ஸ் இருக்கு, 20 சிறிய தட்டுகள் இருக்கு. அது என்ன தட்டுலாம் இருக்கலாம். அதாவது பசிபிக் தட்டு, பசிபிக் பிளேட், அதோட நீர் தட்டு, ஓஷன் இருக்கு. அமெரிக்க தட்டு இருக்கு, அதோட நிலத்தட்டு, காற்று. இந்த மாதிரி இந்த தட்டுக்கெல்லாம் எப்படி நகருது அப்படின்னு சொல்லி அதை பொறுத்தவரை இந்த கட்ட லெவல். அடுத்து இந்த புவி உள்ளமைப்புல நிலத்தொடர்கள் பார்க்குறப்போ அடுத்தது முக்கியமான ஏரியா என்ன அப்படின்னா பாறைகள், ராக்ஸ். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எரிமலை வெடிக்கும் போது மேக்மா வெளியில வரும். அது பூமி உள்ள இருந்தால் மேக்மா வெளியில இருந்தால் லாவாக்கெல்லாம் உள்ள நடந்து பாறைகள் உருவாகும். அப்போ பாறைகளை பிடிக்கலாம். நம்பர் 1 எரிமலை பாறைகள் தீ பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. வால்கானிக் ராக்ஸ் ஆர் இக்னியஸ் ராக்ஸ். ரெண்டாவது படிவு பாறைகள், செடிமெண்ட் ராக்ஸ். அதாவது எரிமலை பாறைலாம் தண்ணி காற்றால் அரிக்கப்பட்டு அதற்கு படியை வைக்கப்பட்டு அழுத்தப்பட்டு உருவாக்குறோம். அது படிவு பாறைகள். அப்புறம் இந்த எரிமலை பாறையும் படிவு பாறையும் வெப்பம் அழுத்த வேதிவினைக்கு உட்பட்டு வேற ஒரு ஸ்டேஜ் போகும். அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உருமாறிய பாறைகள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு டைப்பான ராக்ஸ் இருக்கு. அதெல்லாம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு தமிழ் வெளி நம்ம பயன்படுத்தக்கூடிய இதெல்லாமே வந்துட்டு உருமாறிய பாறைகள் தான் ராக்ஸ். ஒரு காலத்தில் இன்னைக்கு தங்கமாக இருக்கிற பொருள் ஒரு காலத்தில் சுண்ணாம்பு சுண்ணாம்பு காய்ச்சி கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஸ்டேஜ் கடந்து வெப்பம் அழுத்த வேதிவினைக்கு உட்பட்டு அது என்னது உருமாறிய பாறைகளாக மாறுது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன பாறைகள் கேட்போம். கிரானைட் அது என்ன எரிமலை பாறை, பசார் அது என்ன அது எரிமலை பாறை, நிலக்கரி அது என்ன அது படிவு பாறை. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் அடிக்கடி வரும். அப்போ இதுதான் பூமியோட நிலத்தோற்றங்களை பற்றி வெளியக்கூடிய புவி உள்ளமைப்பு. இதை அடுத்து இது வரைக்கும் உலக புவியில காலநிலையை படிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தோற்றம் படிச்சிட்டோம். அடுத்து காற்று நிலம் படிச்சிட்டோம். அடுத்து நீரை பற்றி படிச்சிட்டோம். அதுக்கு பேர் பெருங்கடலியல், ஓஷனோகிராஃபி. அதாவது என்ன இதை பற்றி படிக்க போறோம் அப்படின்னா தண்ணியை பற்றி படிக்க போறோம். அப்போ சமுத்திரவியல், பெருங்கடலியல். இதை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுச்சு அப்படின்னா இதுல நிறைய கடலை பொறுத்த வரைக்கும் இதுல என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படின்னா சொல்லி பாருங்க. இப்போ நம்ம கடல் நிலத்திலிருந்து கடல் வந்து உள்ள போறோம் அப்படின்னா தண்ணி கால் வச்சோடனே ஆழமா போயிடுவோம். இல்லை வந்துட்டு கொஞ்சம் தூரம் ஃப்ளைட்ஸ் நடந்து உள்ள போவோம் அப்படின்னா எடுத்தோடனே ஆழமா போகாது. நம்ம கொஞ்சம் ரொம்ப ஸ்டெபிலைசேஷன் உள்ள போவோம். அப்போ கடலுக்குள்ளே சில இடத்தோட போயிடும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கடலின் புற அமைப்பு, ஓஷன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் எப்படி அமைஞ்சிருக்கு, இதுல நிறைய நிலத்தோட்டங்கள் இருக்கு. இப்போ வந்து சொல்லுவாங்க அப்படின்னா இதுல கண்ட சமவெளிகள், கண்ட சரிவு, கான்டினென்டல் ஷெல்ஃப், கான்டினென்டல் ஸ்லோப், கான்டினென்டல் ரைஸ், திரும்ப ஆகலி சொல்லுவாங்க, பிரெஞ்ச் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி ஆழ்கடல் சமவெளிகள் சொல்லுவாங்க, அல்லது அகல் பிரெஞ்ச் சொல்லுவாங்க. இந்த பிரெஞ்ச் அதில் சொல்லக்கூடிய ஆழமான உதாரணத்துக்கு கடலுக்கு அமைஞ்சிருக்குன்னா அப்போ இதுதான் என்ன அப்படின்னா அகழி, ஆழமான பகுதி. அடிக்கடி கேட்கிறது கடலுடைய ஆழமான பகுதி மதியான அகழி, மதியான பசிப்பிகள் இருக்கு. இந்த மாதிரி நிலத்தோற்றம் கேட்பாங்க. அப்புறம் கடலுடைய உப்புத்தன்மை, சலனிட்டி கேட்பாங்க. அப்ப எப்படி இதுல கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படின்னா அதிக உப்புத்தன்மை கொண்ட கடல் என்ன அப்போ சொல்லுவாங்க. சாக்கடல் எங்க இருக்கு அப்படின்னா இஸ்ரேல் பார்டர் இருக்கு. ஏன் சாக்கடல் இருக்கு? தண்ணியை குடிச்சு செத்துவோம். ஏன்னா அதிகமான உப்புத்தன்மை. அப்புறம் இந்த தண்ணியில குதிச்சோம்னா சாப்பிடணும். ஏன்னா உப்புத்தன்மை அதிகனால டென்சிட்டி மட்டும் வேறுபட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி உப்புத்தன்மை கேட்கலாம். இது வரைக்கும் அதிக உப்புத்தன்மை கொண்ட கடல் கேட்டுருக்காங்க. இப்போ இதை விட அதிகமான உப்புத்தன்மை கொண்ட பகுதி லேக் வாட் சொல்லுவாங்க, வாட் ஏரி துருக்கி நாட்டில் இருக்கு. இதை விட அதிகமான ஏரி கடல்லாம் சாப்பிட்டு கிடைச்சி
இஸ்ரேல். ஆனால் இதோட அதிகமாக தான் லேக் மானர் துருக்கி. அப்புறம் எங்க ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஆர்டிக் கடல் சொல்லுவாங்க. அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய என்னன்னா பால்டிக் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட் ஆஃப் ஆர்டிக் ஓஷன். அப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரபிக் கடல் எவ்வளவு இருக்கு, பெங்காலோட எவ்வளவு இருக்கு, ரெண்டே கம்பேர் பண்ணா வங்காளத்தை விட அதிகமாக ஒப்புமை அரபிக் கடலுக்கு. என்ன காரணம் அப்படின்னா என்க்ளோஸ்டு சி, அதாவது சுற்றி நிலத்தால் சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு கடல். அப்போ ஆவியாதல் அதிகம், ஹீட் இருக்குல்ல, நிறைய ஆவியாதல் உப்பு அதிகம் தெரியும். ஆனால் வங்காளங்களோட பார்த்துக்கிட்டோம்னா நிறைய நல்லி ஆறுகள்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு கங்கை, பிரம்மபுத்திரா, ஐராவதி, இராவதி, ஆறு டைலர் காரணி ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்போ இதெல்லாம் சொல்லுவோம். அப்புறம் வேற என்னன்னா இந்த கடல் நீரில் சில இயக்கங்கள் இருக்கு, மூமெண்ட்ஸ் இந்த ஓஷன் வாட்டர். அப்போ இயக்கங்கள் என்ன அப்படின்னா கடலில் லைட்டாக மேலோட்டமாக போகும். என்ன அப்படின்னா அதுக்கு அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுதான் கடல் தண்ணின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி போனா இதுக்கு பேர் அலைகள், வேவ்ஸ் சொல்லுவோம். இவ்வளோ வேலை எழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் டைட்ஸ், பேரலைகள் முதல்ல சொல்லுவோம். இல்லை தண்ணியோட அவங்க அடுக்கே இவ்வளோ இருந்து இவ்வளோ தூரம் நகர்ந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பெருங்கடல் நீரோட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மொத்தம் 3 வகையான இருக்கிறது: அலைகள், வேவ்ஸ், பேரலைகள், ஓதங்கள், டைட்ஸ், பெருங்கடல் நீரோட்டங்கள், ஓஷன் கரண்ட்ஸ். பெருங்கடல் நீரோட்டங்கள், அப்போ அலைகள், அப்போ கடல் நீர்ல நம்மளே சொல்லியிருக்கிறதான அலைகள், பேரலைகள், ஓதங்கள், டைட்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் பெருங்கடல் நீரோட்டங்கள். அப்போ தண்ணியோட ஒரு அடுக்கை. அப்போ இதில் புஷிச்சு அப்படின்னா கடல் நீர்ல மேற்பரப்புல காற்றுனால என்ன போகும், இது அலைகள், வேவ்ஸ். அப்புறம் டைட்ஸ், பேரலைகள், ஓதங்கள் எப்படி போதுன்னா மொத்தம் 3 காரணம். ஒன்று சூரியனின் ஈர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் சன். நம்பர் 2 சந்திரனின் ஈர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புல் ஆஃப் மூன். அது நம்பர் 3 என்ன அப்படின்னா பூமியினுடைய மைய விலக்கு விசை, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆஃப் தி எர்த். 3 காரணத்தால பேரழிவு போதல் உருவாகுது. அப்போ இது இப்படி இருந்தாலும் இதுல நிறைய விஷயங்கள் கிடைக்குது. இந்த அலைகள் பேரழிவுலாம் வச்சு என்ன பண்ணலாம்னா தண்ணி தண்ணீரில் போட்டு சுத்த வச்சு கரண்ட் எடுக்கலாம். அப்போ மின்சார தண்ணி பூர்த்தி கொடுத்து அதுக்கப்புறம் பெருங்கடல் நீரோட்டங்கள். இதில் கொஸ்டின் சொல்லி கேட்பாங்கன்னா மொத்தம் இந்திய உலகத்தில் பெருங்கடல் பசிபிக், அட்லாண்டிக்கு, இந்திய, இந்த மாதிரி ஆர்டிக், இந்த மாதிரி பெருங்கடல் முக்கியமானது பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல். இந்த பெருங்கடல் நீரோட்டங்கள் எப்படி இருக்கு டயக்ராம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் வேற என்ன டாபிக்னா கடல் வளங்கள், மரைன் ரிசோர்சஸ். கடல் வளங்கள் கடல் நமக்கு என்ன வளங்கள் கிடைக்கும், எப்படி விஷயம் சொல்லணும் அப்படின்னா அதிகமாக கிடைக்கிறது கடல் நமக்கு கிடைக்கிறது உப்பு கிடைக்கும், சால்ட். இப்போ நம்ம என்ன கேட்கலாம், கடல் நீரில் உள்ள உப்புகளில் எந்த உப்பு அதிகமாக காணப்படுது, நம்ம சாப்பிடக்கூடிய சோடியம் குளோரைடு 17%. ஸோ இந்த மாதிரி வேற என்ன உப்பு இருக்கு, NPSO, டீசல் சல்ஃபேட்டு, கால்சியம் சல்ஃபேட்டு, பொட்டாசியம் சல்ஃபேட்டு, இந்த மாதிரி உப்புகள்லாம் காணப்படுது. அப்புறம் வேற என்ன வளங்கள் அப்படின்னா தண்ணி, நல்ல தண்ணி. குடிநீர் எப்படி கடலில் குடிநீர் எப்படி குடிநீர் அப்படின்னா கடல் தண்ணி இப்போதைக்கு தமிழ்நாட்டிலே சரி, ஆப்பிரிக்காலே சரி, குடிநீர் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டில் சென்னையெல்லாம் வரணும் கிடைக்குது. தண்ணி இந்த வேலை சோழாலாம் கொண்டு வராங்க. அப்போ அந்த தண்ணி பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்காக எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா நெல்வேலி சொல்கிற இடத்துல கடல் நீர் திட்டத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அது இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ அப்போ கடல் நீரை குளிர்கிறது என்ன ப்ராசஸ் பண்ணா எதில் சப்போர்ட் பரவாயில்ல சொல்லுவாங்க, தலையில் சப்போர்ட் பரவாயில்ல சொல்லுவாங்க. ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் டெக்னிக் வச்சு கடல் தண்ணி நல்ல தண்ணி எடுக்கலாம். அப்புறம் வேற என்ன நல்ல மீன் கிடைக்கலாம், அது ஒரு ஆட்டோவில் முக்கியமானது. அப்புறம் வேற என்ன பவர் பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, கோரல் ரீஃப்ஸ். அது என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் நமக்கு என்ன அப்படின்னா இந்தியாவில் எங்கெல்லாம் பவளப்பாறை இருக்கு, இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு, உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கு, இது ஏன் இந்த பவளப்பாறை முக்கியம், இது இந்தியா போன்ற வெப்பமான நாடுகள் கிடைச்சதான் சொல்லணும். அப்போ கோரல் பாலை ஆல்கா அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து கூட்டுவீங்க பாடல் சிம்பிளான ரிலேஷன்ஷிப் கேப்சல் கவர்மெண்ட் சொல்ல போகிறோம். மீன் பண்ணி முக்கியமான காசு இருக்கு.
இந்தியாவில் எல்லாம் பாடமாக இருக்கு. நீங்கள் கணிசம் படிச்சு குஜராத் அந்த மாதிரி வளர்ச்சிருக்குது. தமிழ்நாடு என்ன அப்படின்னா மன்னார் வாய்ப்பா கணிசம் எல்லாம் நடக்குது. ஸோ இது போன்ற வளங்கள் எல்லாம் கிடைப்பாங்க. அப்போ இதுவரைக்கும் உலகத்துறையில் பூமியை சுற்றி காற்று இருக்கு, அதில் இருக்கு வரும், நிலம் இருக்கு, அதில் இருக்கு வரும், தண்ணி இருக்கு, அதில் இருக்கு வரும், அதெல்லாம் இதெல்லாம் பூமியை சுற்றி இருக்கக்கூடிய பூமியில் இருக்கிற விஷயங்கள். பூமி எங்க எங்கன்னா பேரண்டம் யூனிவர்சல் சொல்றது பேர். அப்போ நம்ம அடுத்த செமஸ்டர் இந்த வருஷம் படிச்சிருக்கோம். பூமி எங்க இருக்கு? பேரண்டம் யூனிவர்சல் சொல்லுவாங்க. அப்போ பேரண்டம் அது நிறைய அட்டகாயப்படுது. கேலக்சி அண்டம் நாம என்ன இருக்கோம்? வாழ்க்கை இருக்கோம். அதுல நிறைய குடும்பம் இருக்கு. அதுல சன் ஃபேமிலி, சூரிய குடும்பம், அதெல்லாம் இருக்கோம். சூரிய குடும்பத்துல நிறைய கோள்கள் இருக்கு. அதுல உயிர்கள் வாழக்கூடிய ஒரே கோள் பூமி. அப்போ நிறைய நட்சத்திரங்கள், கோள்கள், யூனிவர்ஸ், கேலக்சி, ஸ்டார்ஸ், பிளானட், கோள்களுக்கு சுற்றி வரக்கூடிய துணை கோள்கள், சேட்டலைட்ஸ், இது போகக்கூடிய குறுங்கோள்கள் சொல்லுவாங்க, ஆஸ்ட்ராய்ட்ஸ், அது போக விண்கற்கள், எரிகற்கள், வித்தியாச வால் நட்சத்திரங்கள், காமெட்ஸ், உள்ளக்கோள்கள், அளவில் சின்னதாக செய்யாது. நம்ம ஒரு கோள் வந்துட்டு எப்போ உள்ளக்கோளை அறிவிக்கப்படுது அப்படின்னா, உதாரணம் நூற்று ஏன் உள்ளக்கோளாக அறிவிக்கப்படுது. உதாரணம் 2006 சர்வதேச வானிலை உள்ளக்கோளாக அறிவிக்கலாம். ஏன்னா கோள்களை குறிப்பிட்ட பேசப்படும், அதற்கு தெளிவான பட்டமாக இருக்கும். குழுக்கள் என்ன பண்ணுச்சு? பேரோட்கள் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக் யூனியன் சர்வதேச வானிலை மாநாடு அங்கதான் உள்ளூர் அறிவிக்கப்படுது. அப்போ அது வந்து இப்படிலாம் இருக்கு. அதான் இந்த வெளியிடலாம். பூமி எங்க? பூமி வந்து பிரச்சனை. பூமி எங்க இருக்கு? வேணும் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். அப்போ அதை கடைசியாக வரக்கூடியதுல இந்த பூமியை பற்றி ஒரு விஷயமாகவே அந்த பூமி மேல நிறைய கற்பனை கொண்டு வர எக்ஸஸ்ல வரலாம் வந்து அச்சப்படுது அச்சரைகள், ஒய்எஸ்ல வரலாம் வந்து நாமின் சுற்றிகள் நிறைய அச்சப்படுது. கடற்கரை, ஈக்குவேட்டர், டிராபிக் ஆஃப் கேன்சர், மகாநகர், டிராபிக் ஆஃப் கேன்சர், ஆர்டிக் வட்டம், ஆர்டிக் சர்க்கிள், அண்டார்டிக் வட்டம், அண்டார்டிக் சர்க்கிள், வடதுன்னு தெரிஞ்சு போகணும். நிறைய அச்சப்படுது. உதாரணம் இந்தியாவில் என்ன பண்ண போகுது அப்படின்னா கடற்கரை, டிராபிக் ஆஃப் கேன்சர் போகுது. அப்படி எந்த மாநிலம்லாம் போகுது. வேறு ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், திரிபுரா, மிசோரம் போன்ற மாநிலங்கள் இருக்கு. அப்போ அதே மாதிரி தீர்க்கப்படுகள், அப்போ 0 டிகிரி தீர்க்கப்படுதான் கிளைமேட் போட சொல்றான். ஒரு கிளைமேட் தான் ஸ்டார்ட் ஆகுது. அது 2 போகுது. அப்போ அதே மாதிரி 180 டிகிரி தீர்க்கப்படும். 180 டிகிரி ஜஸ்ட் ஈஸ்ட். இதுதான் டேட்டே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே போகுது. ஈச் கேலண்டர் டே பிகின்ஸ் ஃப்ரம் இந்தியா. அப்போ கேலண்டர் இங்கிருந்து போகுது. அப்போ இதான் சர்வதேச நேரம் சொல்றாங்க. அப்புறம் எப்படி நேரம் டைம் கால்குலேட் பண்றாங்க? இந்தியாவோட டைம் கால்குலேட் பண்ணுறதுனால அந்த லாபிக் தீர்க்கக்கூடிய 82 டிகிரி ஈஸ்ட். இது உத்தரப்பிரதேச மாநிலம் யூபியில அலகாபாத் மாவட்டத்தில் ரிசர்வ் போகுது. இந்தியாவோட நேரம் எங்கேயுமே இல்லை. ஸோ இது போன்ற கற்பனை கொடுக்கறதுக்குலாம் இதெல்லாம் என்ன உலகம் புரியல். அடுத்து இதெல்லாம் எப்படி இந்தியாவில் இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்திய புரியல். அப்போ இந்திய கோயில கொஸ்டின்ஸ் எப்படி வர அப்படின்னா சிலபஸ் பார்ப்பாங்கன்னா இந்தியன் ஜியோகிராஃபி, இந்திய புவியியல், இந்தியாவோட புவியியல் அமைப்பு எப்படி இருக்கு. அப்போ இந்தியா மற்ற நாடுகளோட எப்படி கிடைச்சிருக்கு? இந்தியா ஜியோ பாலிட்டிக்ஸ், இந்தியா மற்ற அண்டை நாடுகளுக்கு இடையிலான இந்தியா ஜியோ பாலிட்டிக்ஸ். உதாரணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்திய பாகிஸ்தான் இடையே கொடுத்துருக்காருன்னா 2 பேர் சொல்லுவாங்க. அதில் இந்திய சீன கொடுத்து பேர் அப்போ அவங்க இந்திய எந்த நாடு கூட அதிக நிலையிலே வைக்கிறது பங்களாதேஷ் 4,000 இந்த மாதிரி வெவ்வேறு ரீதியாக இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். இந்திய பரப்பளவில் எவ்வளோ பரப்பளவு 32
2,86,240 சதுர கிலோமீட்டர். உலக பரப்பளவு எத்தனை பெரிய நாடு? இந்த மாதிரி ஜாகிரபிக்கல் அப்ளிகேஷன்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அடுத்து இந்தியாவோட இயற்கை அமைப்பு பிசிக்கல். அப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இயற்கை அமைப்பு இந்தியாவோட இயற்கை உதாரணத்துக்கு இந்தியா இந்த பகுதியில் ஃபுல்லாவே இமயமலைகள் ஹிமாலயாஸ். இந்த பிளஸ் போட்ட பகுதிகள் பார்த்தீங்கன்னா வட இந்திய சமவெளி நார்த் இந்தியன் பிளேட்ஸ் கங்கை பிரம்மபுத்திரா இந்த நடுவில் இருக்கிறது தீபகற்ப பீடபூமி பெனின்சுலா பிளாட்டியூ. முக்கியமாக தக்கான பீடபூமி தக்கான பிளாட்டியூ. அப்போ இமயமலைகள் வட இந்திய சமவெளி ஹிமாலயாஸ் நார்த் இந்தியன் பிளேட்ஸ் தீபகற்ப பீடபூமி பெனின்சுலா பிளாட்டியூ. கடற்கரை சமவெளி கோஸ்டல் பிளேட்ஸ் ஈஸ்ட் கோஸ்டல் பிளேட்ஸ் கடற்கரை சமவெளிகள். இந்த பக்கம் லட்சத்தீவுகள், இந்த பக்கம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள். ஐலாண்ட்ஸ் மொத்தம் 1 2 3 4 5 5 கண்டங்கள் காணலாம். எல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல இருக்கிற இமயமலை சிங்கப்பூர் இருக்கு என்ன இமயமலை எங்க இருக்கு. இந்த பகுதியில் எல்லாம் வட இந்திய சமவெளி எந்த ஆறுல தக்கான பீடபூமி என்ன வழியாக இருக்கு. அந்த சமவெளிகள் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. தீவை பொறுத்த வரைக்கும் 8 டிகிரி அச்சக்கோடு 9 டிகிரி அச்சக்கோடு 10 டிகிரி அச்சக்கோடு 6 டிகிரி அச்சக்கோடு இதில் எங்களுக்கு பகுதி பிரிக்குது. உதாரணம் 2 டிகிரி சாணம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரிக்குது. இது போன்ற கொஸ்டின்ஸ் தான் கேட்பான். அடுத்து வேற இந்திய பூமியில் இந்தியாவில் ஆறுகள் இந்தியாவில் என்னென்ன ஆறு இருக்கு இங்கே உருவாக்கி முக்கியமான விஷயம் குரூப் எடுத்து இந்தியாவோட சிறப்பாறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மபுத்திரா. இப்போ நிறைய சொல்லலாம், நிறைய உயிரை வழிவாகுது. அப்போ நிறைய ஆட்கள் நிறைய பகுதிகளுக்கு சோகம் ஏற்படுது. உதாரணத்துக்கு வங்காளத்தின் புயலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரம் தாமரைகள் அடிக்கடி கோஷம் வெள்ளம் இருக்கு நிறைய பேர் கொண்டுறோம். ஸோ இது போல கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் இந்தியாவில் என்னென்ன மண் வகை இருக்கு, சாயில்ஸ் இந்தியாவில் எது பண்ணது அது சிறப்பு அந்த மாதிரி கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்னென்ன காடுகள் இருக்கு, அப்புறம் இந்தியாவில் என்னென்ன வனப்பகுதிகள், உதாரணத்துக்கு வனப்பகுதிகள் பாதுகாக்கணும். எதுக்காக பாதுகாக்கணும்? இந்த உலகமே ஒரு உணவு சந்தை போகலாம். தாவரங்கள் அதை சாப்பிடக்கூடிய ஆடு மாடு அதை சாப்பிடக்கூடிய சிங்கப்பூரி அதை சாப்பிடக்கூடிய விலங்கு கலை சிங்கப்பூர் மண் இப்படியே ஒரு சுழற்சியோட போயிருக்கு. இதில் ஏதாவது ஒரு உயிர் அதிகமாக எல்லா உயிரும் பாதிச்சுக்கிட்டோம். அதனால வனங்களை பாதுகாப்பு இந்த நோக்கத்தில் நான் இந்தியன் கவர்மெண்ட் இந்திய அரசாங்கம் வனவியல்கள் பாதுகாப்பு சட்டம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1970 ஏற்படுத்திக்கலாம். அப்போ இது போல வனவியல்கள் என்னென்ன பண்ணிருக்கோம், என்னென்ன பாதுகாப்பு வனவியல் பாதுகாப்பு சொல்லிட்டு இப்போ தேசிய நேஷனல் பார்க்கு வனவிலங்கு சரணாலயம் வைல்ட் லைஃப் சாங்சுரி பயோஸ்பியர் ரிசர்வ் சொல்லுவாங்க. உயிர் போல காப்பவர்கள் அமைப்புகளுக்கு என்னென்ன பார்க்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது போக வேற இந்தியாவில் என்னென்ன பாதுகாப்பு கிடைக்குது மினரல்ஸ் ரிசோர்சஸ். அப்புறம் இந்தியாவோட விவசாயம் கேட்பாங்க. இந்தியாவில் பசுமை புரட்சி அது எப்போ வந்துட்டு தொடங்கப்பட்டது. இந்திய பசுமை புரட்சி வந்து யார் கேட்டா இந்திய பசுமை புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா எம்.எஸ். சுவாமிநாதன். உலக பசுமை புரட்சி வந்து நார்மல் போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் விவசாயத்தில் என்னென்ன பயிர்கள் இருந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விழாக்கள் வரும். கடைசியாக போக்குவரத்து தொலைத்தொடர்பு அப்ப என்ன போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து சொல்றோம். தரைவழி பொறுத்தவரைக்கும் என்னென்ன தேசிய நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவே. உதாரணம் இந்தியாவிலேயே நீளமான நெடுஞ்சாலை என்எச் 44 ஸ்ரீநகர் கன்னியாகுமரி. ஆனால் பழசு என்ன இருந்துச்சுன்னா என்எச் 7 வாரணாசி கன்னியாகுமரி. ரொம்ப குறைவான தூரம் உள்ளது. கேரளா இருக்கு 47A 47A அப்படின்னு சொல்லுவாங்க. கோழிக்கோடு கொச்சியில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தரைவழியில் ரயில்வே ரயில்வே மண்டலம் என்ன தரைவழி இருக்கும். உதாரணம் சென்னை ரயில்வே சதன் ரயில்வே சொல்லிட்டு சென்னை. அப்புறம் நீர்வழி போக்குவரத்தை பற்றி துறைமுகம் போர்ட் எங்கே இருக்கு. உதாரணத்துக்கு பாதை வரிகள் இருக்கு. இந்த மாதிரி போர்ட் செக்கள் இருக்கு. அப்புறம் வேற நீர்வழி பொறுத்தவரைக்கும் தேசிய நீர்வழிகள் நேஷனல் வாட்டர் சொல்லுவாங்க. ஒன்று கங்கை நதி இருக்கு. அந்த மாதிரி நீர்வழிகள் இருக்கும். விமான போக்குவரத்து பொறுத்த வரைக்கும் என்ன விமான நிலையம் இருக்கு அப்படின்னு சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையம் குஜராத் இருக்கு. அஹமதாபாத். அப்புறம் இந்திரா காந்தி நாட்டு நினைவுகள் இந்த மாதிரி
சொல்றாங்க சூழ்நிலை மண்டலம் ஈகோ சிஸ்டம் என்ன, அப்போ என்னடா உணவு சங்கிலினா என்ன, உணவு வலை ஃபுட் செயின் ஃபுட் வெப். இப்போ நாம ஏன் வந்துட்டு விவசாயத்துல பூச்சி மருந்து அடிக்கணும்னு சொல்றாங்க. பூச்சி மருந்து தான் அந்த தாவரத்துக்கு உள்ள சேர்ந்து அது அப்படியே அந்த தாவரத்துக்கு காய்கறியாக பழங்கள் சாப்பிட்றப்ப அதை வச்சு நம்மளே சேர்ந்து நம்மள இருந்து நடுப்பு ஆகி நம்ம எல்லா உயிரினங்களும் பாதிக்கப்படுது. அதனால இந்த உணவு சங்கிலி பாதிக்கப்பட்டா நம்ம வேண்டாம் சொல்லி சொல்றோம். அப்போ இதுக்கு பேர் உயிரி நச்சுத்தன்மை சொல்லுவாங்க, பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன். இது மூன்று வேற சூழ்நிலை விளைவுகள். இப்போ என்ன மாசுபாடு, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா போபால்ல ஒரு உரம் தயாரிக்கக்கூடிய பூச்சி மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் ஒரு மத்தியில் ஐசோசைனேட் சொல்லி ஒரு கேஸ் மிக்சி நிறைய விசிட்டு போனாங்க. இது ஒரு கேஸ் பொல்யூஷன். இன்னும் நிறைய மாசுபாடுகள், அமிலங்கள், ஆசிட் என்னென்ன மாசுபாடுகள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். என்னென்ன சுற்றுச்சூழல் விளைவுகள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் இந்த சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட விளைவுகள். அப்போ இவ்வளவு விஷயங்கள் அப்போ உலக புவியியல், இந்திய புவியியல், சுற்றுச்சூழல் போன்ற இதெல்லாம் இதெல்லாம் ஃபுல்லாக படிச்சோம் அப்படின்னா ஜியாகிரபி புவியியல் பொறுத்தவரைக்கும் ஒரு 5 எழுத வரும். ஆனால் நிறைய எக்கனாமிக் சயின்ஸ் இருக்காங்க, ஒரு 10 படிக்கலாம். குரூப் ஒன்றுக்கு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்மளால படிக்கணும். 15 கேட்டுகள் குரூப் ஒன்றுக்கு பெரிய விஷயம். இதுக்கு பொறுத்தவரைக்கும் 10 கேட்டுகள் பெரிய விஷயம். வெற்றி தீர்மானம் இடத்துல ஜியாகிரபி நம்ம அடிப்படையாக படிக்க வேண்டியது ஸ்கூல் சமைச்சு பாடம் விஷயம். இப்போ எல்லா புதுசாக எல்லாத்தையும் படிச்சிருக்கோம். அதில் நீங்கள்